ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க, நம்பர் எல்லாரும் நல்லா இருப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் அவுட் பிளாக் வீட்டில் வந்து இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு பால் ஒன்று வாங்கியிருந்தோம், அதை வச்சு ஆப்ஸ் வந்து எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வந்து வாங்கியிருந்தோம். வாங்கினதோட சரி, அது அப்படியே தான் இருக்குது. அதை யூஸும் பண்ணல, நானும் ஒர்க் அவுட்டும் பண்ணல, ஜிம்முக்கும் போகிறதில்ல. இப்போ இவனுக்கு வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தானா, அப்போ சொன்னான், அப்பா நீங்கள் வந்து வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பெல்லி ஃபேட் வந்து கம்மியாகும் அப்படின்னா. இல்லைடா, நான் ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட சொன்னேன். ஸோ ஷார்ட்ஸில் அதை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இவனும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இவனுக்கு வந்து ஒர்க் அவுட் எதுவும் இப்போதைக்கு கொடுக்க போகிறது கிடையாது. சும்மா புஷ்அப்ஸ் மட்டும் எடுக்க சொல்ல போகிறேன். எடுக்கிறானான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஏன்னா இவன் நார்மல் இந்த பார் இருக்கு இல்லையா, இந்த பாரை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ தூசியாக இருக்கும். இங்கே வந்து காமியேன். ஸோ இதெல்லாமே தூசி தட்டி இப்போ எடுத்து வச்சுருந்ததை இப்போ தான் தூசி தட்டி எடுக்கணுங்க. வெளில இப்போ தான் எடுத்தேன். இது எல்லாமே தூசி இப்போ தான் எடுக்கணும். டெய்லி காலையில் போட்டுக்கிடாரா. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, 2 தம்பிள் வந்து 5 kgல இருக்கு. இதில் வந்து மீன்ஸ் ஒவ்வொரு தம்பிளுமே 5 kg, அது ரெண்டும். இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடு 5 kg போட்டிருக்கேன். இன்னும் 2.5 இருக்குது. நம்மள்கிட்ட ஒரு எம்டி பார் இருக்குது. நிறைய வெயிட்ஸ் வந்து இன்னும் உள்ளுக்குள்ள இருக்குது, அதெல்லாம் ஆட் பண்ணல. நான் ரொம்ப நாள் கழித்து திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால லைட் வெயிட்ஸில் மட்டும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த வெயிட்லெஸ் ஜேர்னின்னு சொல்ல முடியாது, ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்களே பார்ப்பீங்க நெக்ஸ்ட் வீடியோஸில். இல்லை ஏதாவது நம்ம ப்ளாக் பண்ணும்போது என்னோடய பாடி எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு இப்படி பண்ணலாம் அப்படி சொன்னால் அது அங்கேயே ஸ்டாப் ஆயிடுது. அதனால நான் ஒர்க் அவுட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு கம்மிங் வீடியோஸில் வந்து என்னோடய பாடி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க, நானும் பார்க்கணுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம ஆப்ஸ் ஒர்க் அவுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப்ஸ் ஒர்க் அவுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன வந்து பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேர் கூட மறந்து போச்சுங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தம்பில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப் வந்து சைடுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு நான் சொல்கிறேன் சைட்ஸ்க்கு வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் நல்லா தூசி தட்டி வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வீடியோ முன்னாடியே தூசி தட்டி வச்சுருக்கலாம், பட் உங்கள்கிட்ட காமிக்கணும் இல்லையா, இப்போ நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால தான் அது உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லி உங்கள் கண்ணு முன்னாடி பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம வந்து சைடு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஒன்றா பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறமேட்டு நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னா. இரு, நான் சொல்கிறேன். கையில் காலில் விழுந்துச்சுன்னா விரல் துண்டா போயிடும்டா, கொஞ்சம் நேரம் உட்காரு எப்போ. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 2 தம்பிள் எடுத்துகிட்டு நீங்கள் லைட் வெயிட்லேயே எடுத்துக்கோங்க. 2 தம்பிள் எடுத்துகிட்டு நம்ம சைடு ஹிப்புக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சைடு ஹிப் இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்படி நீங்கள் லைட்டாக வந்து லெக்கை வந்து ஒயிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒயிட் பண்ணி வச்சுட்டு உங்களை ஹிப் மட்டும் இப்படி போகணும். ஓகே, நீங்கள் வந்து இந்த சைட் போகிறீங்கன்னா இந்த சைட் ப்ரெஷர் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சைட் போகிறீங்கன்னா இந்த சைடு வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். நீங்கள் இதை தம்பில் வச்சு தான் பண்ணணுமா கேட்டிங்கன்னா இல்லை, பிளேட்லேயும் நீங்கள் பண்ணலாம். வேணாம் ஆஃப் பண்ணிட்டேன்னா ஏன்னா நாய்ஸ் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வேர்க்குது, ஹீட்டாகவும் இருக்குது. ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் ரொம்ப நாள் கழித்து பண்ணலாம். நீங்கள் வந்து வார்ம் அப் பண்ணிட்டு தான் பண்ணணும். நான் ஜஸ்ட் இந்த வீடியோக்காண்டி சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ கவுண்ட்ஸ் போட்டுக்கோங்க. நார்மலாக எத்தனை கவுண்ட்ஸ் சொல்லுவாங்கன்னா 15 கவுண்ட்ஸு 3 ரெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு 15, இந்த சைடு 15. நீங்கள் வந்து ஹிப்புக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த சைடு இப்படி பண்ணும்போது இங்கே வந்து நல்லா நீங்கள் ப்ரெஷர் ஃபீல் பண்ணும். ஓகே, அப்போ தான் இங்கே இந்த ஹிப்பில் இருக்க ஃபேட் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணணும். நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம்ல, அதனால் மட்டுமே வந்து நம்மளுக்கு ஃபேட் லாஸோ பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனோ நடக்கும், ரொம்ப லேட்டாக நடக்கும். நீங்கள் வந்து ஃபுட் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும் உங்களுக்கு அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் சீக்கிரம் பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் போட்டு அதுக்கு அளவுக்கு மிஞ்சி நீங்கள் கலோரிஸ் இன்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மீன்ஸ் மெயின்டைன் தான் பண்ண முடியுமே தவிர உங்களுக்கு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனோ அதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது. அதனால் டயட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஹிப் வந்து பார்த்துட்டோம் என்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைடில் வந்து
சைடு ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பார்த்துட்டோம். இதே வந்து இந்த சைடுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இதை இப்படி வச்சுட்டு இப்படியும் பண்ணுவோங்க. ஓகே, இப்படியும் பண்ணுவோம். அதுக்கும் வந்து பெல்லிக்கு தான். ஸோ இதில் பேர் எல்லாமே ரொம்ப நாள் பண்ணலாம் மறந்துடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா பெல்லி ஒர்க் அவுட் தான். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகும். அதனால் வந்து ஒரு 10 மினிட்ஸில் என்னென்ன வருதோ அதை மட்டும் இந்த வ்ளாகில் பார்ப்பீங்க. மீதி அப்படியே கண்டினியூவாக நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ சைடு வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இதில் வந்து நிறைய வேரியேஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து தம்புலையும் பண்ணலாம், அதே மாதிரி வந்து இந்த பிளேட் இருக்கு இல்லையா, அந்த பிளேட்லேயும் பண்ணலாம். எப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மியான பிளேட்லேயே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 பிளேட் அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சைட் ரைஸ் பண்ணணும். அதே மாதிரி நான் சொல்லி கொடுத்த மாதிரி தான் தம்பிள்ஸை ஹோல்ட் பண்ண மாதிரியே இது ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹிப்பு நல்லா ப்ரெஷர் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் ஒர்க் அவுட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சைட் ரேஸ் முடிச்சாச்சு. 2 வேரியேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 3வது வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி கை வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று வந்து ஹோல்டுக்கு வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி அப்படி பண்ணும்போதும் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர் ஆகும். ப்ரெஷர் ஆகிற மூலிமா ஃபேட் லாஸ் நடக்கும், பெல்லி ஃபேட்டும் கம்மியாகுங்க, மீன்ஸ் சைடு ஃபேக்ட். ஓகே, நம்ம வந்து இந்த ஆப்ஸ்ன்றது வந்து வெறும் ஃப்ரண்ட்டை மட்டும் கம்மி பண்ணுறது கிடையாது. நீங்கள் சைடையும் கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு அழகாக அது வந்து தெரியும், விசிபிளாக நல்லாவும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். சைடு 2 வேரியேஷன் உங்களை சொல்லிட்டேன். இப்போ 3வது வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, 3 வேரியேஷன் சொல்லிட்டேன். ஒன்று வந்து தம்பிளில், இன்னொன்று வந்து பிளேட்டில், இன்னொன்று வந்து லெக் ரைஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஆக்சுவலாக இந்த பக்கம் வந்து ஃபேட் இருக்கும். ஓகே, அந்த ஃபேட்டை நம்ம எப்படி கம்மி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதை இப்படி வச்சுக்கிட்டு கால் இப்படி வச்சுக்கணும். ஓகே, காலை இப்படி வச்சுக்கிட்டு இந்த சைடு உள்ள ஃபேட்டை இப்போ நம்ம வந்து கம்மி பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இது வச்சுட்டு 1 2 3 4 அப்படின்னு சொல்லி பண்ணும்போது இந்த சைடு உள்ள ஃபேட் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். இப்போ வந்து உங்களுக்கு ஹிப்பை வந்து எப்படி கம்மி பண்ணணும், மீன்ஸ் நான் என்னென்ன வேரியேஷன் ஃபாலோ பண்ணுறதை உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாமே அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆப்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சிம்பிளாக நம்மகிட்ட இருக்கிறத வச்சு உங்களுக்கு சைடு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்கிட்ட இருக்கிறத வச்சு சிம்பிளாக சைடு ஆப்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போது இதே வந்து ஃப்ரண்ட் நம்மளுக்கு எல்லாருமே தேவைப்படுறது இந்த ஃப்ரண்ட் ஆப்ஸு ப்ளஸ் வந்து லோவர் ஆப்ஸ், இது எல்லாமே கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும் இல்லையா. இதை கம்மி பண்ணுங்க. என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் சரி, இப்படி ஏதாவது ஒரு பெட்ஷீட்டு ஏதாவது ஒன்று போட்டு கீழே படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு உங்கள் 2 கையும் இருக்குல்ல, இந்த 2 கையை வந்து இங்கே இப்படி கீழே வச்சுக்கோங்க. வெயிட் செகண்ட், இப்படி 2 இப்படி வச்சுக்கிட்டோன்னா ஓகே, இப்படி வந்து உங்கள் ஹிப்பு கீழே அந்த 2 கையும் இப்படி வச்சுக்கிட்டு லெக் ரைஸ் பண்ணணும். ஓகே, இப்படி வச்சுக்கிட்டு கீழே கிரவுண்டில் வந்து டச் ஆகக்கூடாது. 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு 15 கவுண்ட்ஸ். ஸோ பிரீத் இன் பிரீத் அவுட் டெக்னிக் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஹிப்ஸுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது. இது வந்து லோவர் ஆப்ஸுக்கு நம்ம ஜென்டிலாக இந்த என்ன சொல்கிறது ஃப்ளோர் எக்ஸசைஸ் மூலமாக ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து பெல்லிக்கு. அப்புறமேட்டு அப்பர் ஆப்ஸுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி முட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் இப்படி வச்சுக்கோங்க. இல்லைனா யாராச்சும் உங்கள் காலில் வந்து ஏறி நிற்க சொல்லுங்கள். எப்படின்றத நான் சொல்கிறேன். இதை கழட்டிடுறேன், இது டச் ஆகுது. சரி, ஓகேங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம வந்து சைடு பார்த்தாச்சு, லோவர் பார்த்தாச்சு. இப்போ வந்து அப்பர் பார்க்க போகிறோம். ஓகே, அப்பர் எப்படின்னா, யாராச்சும் உங்களை வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிற சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா கால் அப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த அப்பர் ஆப்ஸ் பண்ணும்போது
இப்படி ஏதாவது கீழே சப்போர்ட் இருந்தால் வச்சுக்கிட்டு நீங்கள் மேலே உள்ளதை நீங்கள் வந்து க்ரன்ச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த பாடியில் ஒர்க் அவுட் நடக்கும். இப்போ வந்து நம்ம அப்பர் பார்த்துட்டோம், லோவர் பார்த்துட்டோம், அதே மாதிரி சைடு ஹிப்புக்கும் பார்த்துட்டோம். இன்னொன்று வந்து அந்த பாலுங்க பாலை கொண்டு வரேன். நீங்கள் வந்து வெறும் எம்டியாக நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல எஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பால் இல்லைன்னா அதை ஒரு வெயிட்டை வச்சு நீங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்குங்க. அந்த பாலையும் எப்படி வச்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஆமாம், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, தொடச்சிடலாம். ஐயோ பாடி 4 கிலோ தான், ரொம்ப நாள் கழித்து தூக்குறதுனால வெயிட்டாக திடீராப்புல. இதுவும் அதே மாதிரி தான். இதை வந்து இப்படி வச்சு நீங்கள் சைடுக்கு பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட் யாராவது இருந்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தவங்கள நிப்பாட்ட சொல்லிட்டு இந்த பாலை வந்து இப்படி அவங்ககிட்ட பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த சைடு நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு பாடி வந்து ட்விஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஹிப் ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து எம்டியாக பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து இந்த பாலை வச்சு பண்ணும்போது ஒரு சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி கொண்டு போயிட்டு பால் அப்படி வச்சுக்கிட்டு அப்பா இப்படி பண்ணும்போது இந்த ஹிப்பு வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆமாண்டா, தெரியும்டா, நம்ம ஹிப்புக்கு பண்ணுறோம்ல, அதனால தெரியும். இப்போதைக்கு நம்ம வந்து சைடு ஆப்ஸ் பார்த்தோம், லோவர் ஆப்ஸ் பார்த்தோம். அப்பர் ஆப்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸை வச்சு எப்படி பண்ணலாம், நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன். மீதி வந்து நம்ம எப்பயும் மாதிரி இந்த தம்பிள்ஸை வச்சு இங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸை வச்சு என்னென்ன ஒர்க் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீதி நம்ம நெக்ஸ்ட் vlogல கண்டினியூ பண்ணலாம். பை ஜேஃபம் விஷ், பை சொல்லு. இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.